இயக்குனர் கௌதமன் இவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. என்னன்னா, சரி ஒரு சமூகத்துக்காக, பின்தங்கிய சமூகத்துக்காக, இழைக்கப்பட்ட அநீதிக்காக ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன கோளாறு ஆச்சுன்னு தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணியே வந்து மாவட்ட செயலர்களை சொல்லி பேனர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். படத்துக்கு யாரும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாராம். இதெல்லாம் அருவருப்பானது. அன்புமணி அவர்களே தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லி அந்த படத்துக்கு பேனர் கட்டக்கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது, கூட்டம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் கட்டின பேனரை கூட அவுக்க சொன்னது இருக்குல்ல. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதில்ல. காலம் பதில் சொல்லும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விஷயம் தெரிஞ்சனான்னு வச்சுங்களேன், அவனுக்கு தெளிவாக தெரியும் அன்புமணி ஒரு சாதாரண எல்லா தலைவரும் சேர்ந்து 10ஓடு 11 கிடையாது. இன்றைக்கி தென்கையிலாளன்னு சொல்கிற வெள்ளையங்கிரி பற்றி இப்போ எனக்கு நான் வெள்ளையங்கிரிக்கு ஒரு 3 வாட்டி போயிட்டேன். அதை பற்றி தெரியாத வரலாறு, அதை அங்கே அந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னு அதை பற்றி பேசுகிறா போல் மனுஷன். இப்போ நெய்வேலி நிலக்கரி சுரங்க அங்கே என்ன பிரச்சனைன்றது 2 நாள் மணி காணொலி பார்த்தேன், அதை பற்றி பேசுகிறாரு. மகாராஷ்டிராலேருந்து வருது மேற்கு தொடர்ச்சி மலை, அது எங்கேருந்து கோதாவரியிலேருந்து எங்கேருந்தோ பாஞ்சு எங்கேருந்து வருதுன்றது பேசுகிறாரு. கர்நாடகாவில் தலக்காவேரி ஆறு அது எங்கேருந்து வந்து எங்கே எங்கே இணையுதுன்றதை பற்றி பேசுகிறாரு. ஒரு மாவட்டத்தையும் சார்ந்து ஒரு தொகுதி வாரியான பிரச்சனையை நீ ஃபிங்கர் ஸ்டிப்பில் வச்சுருக்கிற ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அன்புமணி மட்டும்தான். இது ஏதோ வந்து ஒருத்தரை புகழணுன்றதுக்காக நான் பேசலை. சத்தியமாக ஒரு படித்த பாமரனுக்கு க்ளீனாக இந்த விஷயம் தெரியுங்க. அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக என்னென்ன பிரச்சனை இருக்குது, கனிமணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, இயற்கை வளம் சுரண்டல், எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தலைவர்னால் அது அன்புமணி மட்டும்தான். இது அரசியலை தாண்டி நான் சொல்கிறேன். அவர் தூக்கின்னு போட்டு ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே அடக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பேசுகிறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சத்தியமாக இது உண்மை. அவருக்கு தெரிஞ்ச விஷயம் வேறு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாளும் ஒரு போராட்டம், ஒரு நாளும் ஒரு அரசுக்கு எதிரான அறிக்கைகள். டிஎன்பிஎஸ்சி இப்போ நடந்து 2 நாளுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய குளறுபடி, உடனே கண்டன அறிக்கை கொடுத்தவர் யார்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸா. விஎஸ்ஆர் ஒரு +1 பையன் கஞ்சா எடுத்துகிட்டு போகும்போது அதை புக்கு எடுத்துன்னு போகிற வயசில் கஞ்சா எடுத்துகிட்டு போகிறான்னு அறிக்கை விட்டது அன்புமணி ராமதாஸா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உடனே கண்டன அறிக்கையை கொடுக்குது அன்புமணி ராமதாஸா. இப்படி மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கே அவருக்கு டைம் இல்லை. இவர் எடுக்கிற படத்துக்கு வந்து ஆட்களை அனுப்பிச்சு அந்த படத்துக்கு யாரும் கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொல்கிறாங்களாம். நீ வந்து உண்மையிலேயே ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படம் எடுக்கிற ஆளாக இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ இப்படி பேச மாட்டேன். உன்னோட மோட்டிவ் வேணா ஒரு சமூகத்துக்காக படம் எடுக்கிறேன்ற பேரில் உன் குடும்பத்துக்கு வருமானம் வரணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். இந்த படத்தில் அந்த வருமானம் நீ எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு போல், அதனால் ஆதங்கத்தை கொட்டுறியா? ஆளுங்கட்சி கையிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி கையிலையோ பேரம் பணம் தராங்கன்றதுக்காக பணத்துக்காக வெளியே போயிட்டியான்னு தெரில. குற்றச்சாட்டு வைக்கலாம். அந்த குற்றச்சாட்டு யார் மேலே வேணால் வைக்கலாம். அந்த குற்றச்சாட்டு கொஞ்சமாச்சும் லாஜிக்காக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். போகிற போக்கில் வந்து குற்றச்சாட்டை சொல்லிட்டு போகிறதால வந்து எல்லோரும் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல. நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும், அது யார் மேலே வைக்கிறோம், அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையிலேயே அது ஏற்றுக்கக்கூடியதானான்றது நீ சிந்திக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குல்ல. நீ வந்து அப்போ உண்மையிலேயே நீ வந்து பணம் எடுக்கிறது வந்து உன்னோட வயிற்று பிழப்புக்கு தான் எடுக்கிற கண்டி. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூகத்துக்கு நடக்கிற அநீதியை மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகலாம் நீ பணம் எடுக்கலை. இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. தயவு செய்து நீயும் வந்து இன்னும் வந்து டைரக்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக உனக்கு கீழே ஒன்றும் கேவலமான டேரக்டர் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவனை பேரை சொல்கிற கூட வாய் கூசுது. அப்பேற்பட்ட டேரக்டர்லாங்கிறானுங்க. அவங்களே பரவாயில்லன்னு போல தோணுது எனக்கு நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்தா. அன்புமணிக்கு இதுவாக வேலை. இதே இன்னொரு டேரக்டர் கூட தான் படம் எடுத்திருக்காரு. நானும் தான் அந்த படத்தை அவர் எடுத்த படம் எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நீ எடுத்த படம் தான் படம் என்ற மாதிரி இருக்கும் நான் பார்க்கல. அது என்னமோன்னு நேரம் தெரில. கரெக்டாக இதுக்கேற்ற அந்த படம் எனக்கு பார்க்குற சூழ்நிலை அமையல. ஆனால் இன்னொரு டேரக்டர் எடுத்திருக்காரு பார்த்தியா, இப்போ எடுத்தார் அந்த படத்தை வந்து அதுக்கு எடுத்த 3 படம் எல்லா படம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் உன்ன மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. எல்லாரையும் கூட்டின்னு வந்து படத்தை பார்க்க வைக்கிறாரு. எல்லா கட்சிக்காரனையும் பார்க்க வச்சார். ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் நானும் போனேன். பிரசாத் லேபில் நான் போனேன். திரௌபதி 2க்கு எல்லா பிஜேபியிலேருந்து தன்னார்வலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சார். அந்த அவர் மனுஷனா இல்லை நீ மனுஷனான்றது நீயே உன்னுடைய கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கோ.